மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து ராகு புதிய நண்பர்களை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேங்கிறாங்க. உங்கள் நண்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் நண்பர்கள் நல்லா இல்லைன்னா நீங்கள் கெட்டுப்பிடுவீங்க. இதான் அடிப்படையான ஒரு விஷயமே. என்றைக்குமே நம்மளுடைய நண்பர்களை கொண்டு தான் நாம் மதிப்பிடுகிறோம். ஒரு கோதுமை தோட்டம் இருந்ததாம். அந்த கோதுமை தோட்டத்திலே என்ன ஆகுறதுனா, அவருடைய கோதுமை தோட்டத்தில் மட்டும் நல்ல விளைச்சல் விளைகிறதாம். நல்ல விளைச்சல். அந்த கோதுமை மட்டும் நல்லா தெம்பாக நல்லா உருண்டையாக சூப்பராக இருந்தது அந்த கோதுமை. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்களாம், உங்களுடைய தோட்டத்தில் மட்டும் எப்படி இவ்வளோ கோதுமை விளைச்சல் ஆகிறது, ஏதாவது ஹைப்ரிட் கோதுமை ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல. எங்கிட்ட வருகின்ற இந்த உயர்ந்த கோதுமை மணிகளை நான் பக்கத்தில் இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அங்கே இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களையும் பயிர் பண்ண சொல்லுவேன். அவர்களும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கும் உயர்தர கோதுமைகள்லாம் விளைச்சலாகும், எனக்கு தரமான மணிகள் கிடைக்கிறது என்று சொன்னாராம். ஒரு சாதாரண விவசாயி சொன்ன அற்புத கதை. நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மளை மாதிரியே பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா தான் அவங்கள்ட்டேருந்து வர்ற நல்ல வேவ்ஸ், நம்மகிட்டேருந்து வர்ற நல்ல வேவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உருப்படலாம், முன்னுக்கு வரலாம்.